ரூபாய் 4,00,000 மதிப்புள்ள தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 240 கிலோ ஹான்ஸ் மற்றும் விமல் குட்கா காரில் கடத்தி வந்த 3 நபர்கள் கைது. திருச்சி அரியமங்கலம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட எஸ்ஐடி பகுதியில் காவல்துறையினர் நேற்று இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கு இடமான முறையில் வந்த TN 32A 9340 என்ற எண் கொண்ட மாருதி காரை சோதனை செய்தபோது அதில் சுமார் 27 மூட்டைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களான ஹான்ஸ் 150 கிலோ, விமல் 90 கிலோ என மொத்தம் ரூபாய் 4,00,000 மதிப்புள்ள 240 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. உடனடியாக குட்கா, ஹான்ஸ் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. குட்காவை கடத்தி வந்த திருச்சி மாவட்டம் தொட்டியத்தைச் சேர்ந்த வேலுமணி என்பவரது மகன் செல்வகுமார் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் பழனிவேல் என்பவரது மகன் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஸ்ரீநாத் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து 3 செல்போன்கள் மற்றும் குட்கா புகையிலை பொருட்களை கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இளைஞர்களின் எதிர்கால வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருட்களான கஞ்சா மற்றும் குட்கா புகையிலை பொருட்களை கடத்தி விற்பனை செய்யும் சமூக விரோதிகளை கண்டறிந்து அவர்கள் மீது சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார்.